Welcome to VL Academy. இந்த வீடியோல issue 4 feature and reissue of shares chapterல other exercise problem number 23 நம்ம பார்க்க போறோம். Which is in page number 1.114 and 1.115. நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணியும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Okay. Now let's get into the problem. இதுதாங்க 23rd ப்ராப்ளம். இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ஷேர்ஸ் வந்து பப்ளிக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதாவது எங்க கம்பெனில நீங்க 10,000 ஷேர்ஸ் வரையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஷேரோட விலை ரூ. 10 அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டும் குடுக்குறோம். ஸோ 10% என்ன ரூ. 9. ஓகே. ஸோ ரூ. 9 குடுத்து நீங்க வாங்குனா போதும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. பட் இதுல என்னன்னா, அப்ளிகேஷன்ஸ் வேர் ரிசீவ்ட் ஃபார் 12,000 ஷேர்ஸ். இதுக்கு நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ்ல வந்து மேக்ஸிமம் 60 பேர் இல்ல 72 பேர். ஐ திங்க் ரீசென்ட்லி ஐ ஹர்ட் மேக்ஸிமம் 72 ஸ்டூடண்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி. பட் ஆனா, அப்ளிகேஷன் ஃபார்ம்ங்கிறது ஒரு காலேஜ்ல எத்தன பேர் போடுவாங்க? மோர் தென் 200, 300 அப்ளிகேஷன்ஸ் வரும். ஓகேவா? இந்த காலேஜ்ல தான் நான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விரும்புறவங்க எல்லாரும் ஒரு ரூ. 100, ரூ. 200 தான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி நம்ம ஃபில் பண்ணி குடுக்கலாம் அப்படின்னு நெறைய பேர் குடுப்பாங்க. ஓகே. அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி நானும் இந்த கம்பெனில ஷேர் ஹோல்டர் ஆக விரும்புறேன் அப்படின்னு சொல்லி 12,000 ஷேர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணி பப்ளிக் கிட்ட இருந்து ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. பட் ஆனா, எங்க டைரக்டர் வந்து வெறும் 10,000 ஷேர்ஸ் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அடிஷனலா இந்த 2,000 ஷேர்ஸ வந்து ரிஜெக்ட் பண்ணி அதுக்கான அமௌண்ட்ட அவங்களுகிட்டயே திருப்பி குடுத்துட்டாங்க. யாரோட ஷேர்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆச்சோ, அவங்களுக்கெல்லாம் வந்து அமௌண்ட்ட திருப்பி குடுத்துட்டாங்க. ஓகே. The allotment money was duly received on all the shares. ஸோ எல்லா ஷேர்ஸ்க்கான அலாட்மெண்ட் மணியும் வந்துருச்சு. 10,000 ஷேர்ஸ்க்கான அலாட்மெண்ட் மணியும் வந்துருச்சு. ஒன் ஷேர் ஹோல்டர் ஹோல்டிங் 1000 ஷேர்ஸ் டிட் நாட் பே தி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அலாட்மெண்ட் மணி பே பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் காலும், ஃபைனல் காலும் பே பண்ணல. ஸோ அது ஃபர்ஸ்ட் கால் நம்ம ஜர்னல் என்ட்ரி போடுறப்போவோ அது கால் இன் அரியர்ஸ்ல வரும். ஃபைனல் கால் ஜர்னல் என்ட்ரி போடுறப்போவும் அது கால் இன் அரியர்ஸ்ல வரும். கால் இன் அரியர்ஸ்னா என்னன்னா, பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பே பண்ணல அப்படின்னா அது கால் இன் அரியர்ஸ். அதாவது அந்த ஒரு ஷேர கேன்சல் பண்ற வரையுமே அது கால் இன் அரியர்ஸா தான் இருக்கும். கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஷேரே நம்ம இன்னும் இஷ்யூ பண்ணலங்கிற மாரி மாறிடும். ஓகே. அந்த கேன்சலேஷன்ங்கிறத இங்க டெக்னிக்கல் டெர்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபோர்ஃபீச்சர். ஓகே. அடுத்தது வந்து another shareholder holding 200 shares paid the final call itself. எப்போன்னா ஃபர்ஸ்ட் கால் மணி பே பண்றப்பவே ஃபைனல் கால் மணியும். ஐ திங்க் ஹியர் ஐ ஹவ் மேட் சம் இன்கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நான் புக்ல பார்க்குறப்போ ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது. லெட் மீ செக் அண்ட் ஐல் டெல் யூ. 200 ஷேர்ஸ் பெய்ட் த ஃபைனல் கால் மணி அலாங் வித் த ஃபர்ஸ்ட் கால் இட் செல்ஃப். அது நான் இங்க மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். பெய்ட் அலாங் வித் த ஃபர்ஸ்ட் கால் இட் செல்ஃப். ஓகே. இந்த ஃபைனல் கால தூக்கி நான் அங்க போடணும். ஐ ஜஸ்ட் மேட் அ மிஸ்டேக். ஓகே. பெய்ட் த ஃபைனல் கால் அலாங் வித் த ஃபர்ஸ்ட் கால் இட்செல்ஃப். ஃபர்ஸ்ட் கால் மணி பே பண்றப்பவே ஃபைனல் கால் மணியும் பே பண்ணிட்டாங்க. அப்ப அட்வான்ஸா பே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப அத நம்ம என்ன சொல்லுவோம்? கால் இன் அட்வான்ஸ். ஓகே. இப்போ இந்த விஷயங்களுக்கான ஜர்னல் என்ட்ரீஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஷேர் அப்ளிகேஷன் மணி நமக்கு உள்ள வந்திருக்கு. ஸோ கேஷ் நமக்கு உள்ள வந்ததுனால பேங்க் அக்கவுண்ட்ட டெபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த அமௌண்ட்ட நான் எல்லா வீடியோலயுமே சொல்லுவேன். இந்த ஷேர்ஸ பொறுத்தவரையும் நீங்க கிச்சன்ல இருக்கிற அஞ்சர பெட்டி மாதிரி ஒரு இமேஜினரி வச்சுட்டு, அதுல வந்து நடுவுல ஒரு டப்பா இருக்கும். சுத்தி நெறைய டப்பாக்கள் இருக்கும். அதுல கடுகு, சீரகம், உளுந்த பருப்பு இதெல்லாமே போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நடுவுல இருக்கிற டப்பா வந்து ஷேர் கேப்பிட்டல் டப்பா. ஓகே. சுத்தி இருக்கிறது எல்லாமே வந்து ஷேர் அப்ளிகேஷன், ஷேர் அலாட்மெண்ட், ஷேர் ஃபர்ஸ்ட் கால், ஷேர் ஃபைனல் கால், கால் இன் அரியர்ஸ், கால் இன் அட்வான்ஸ் இந்த மாதிரி அந்த சுத்தி இருக்கிற டப்பாக்களுக்கெல்லாம் நம்ம பேர் வைக்கிறோம். ஓகே. இப்ப வந்து இந்த வந்திருக்க 24,000 நம்ம எங்க கொண்டு போய் போடுறோம்? கிரெடிட் வேர் இட் கோஸ். ஸோ 24,000 நம்ம கைக்கு வந்துருச்சு. வேர் இட் கோஸ் ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்க்குள்ள போகுது இந்த 24,000. பட் ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல இருந்து ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்கு அதாவது ஷேர் கேப்பிட்டல பொறுத்தவரையும் ஒரு லம்சம் அமௌண்ட் இவ்ளோ அமௌண்ட் தான் அந்த ஷேர் கேப்பிட்டல் பாக்ஸ்க்குள்ள இருக்கணும்
அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இங்க வந்து 10,000 ஷேர்ஸ் ஒரு ஷேரோட வேல்யூ ₹10 அப்படிங்கிறப்போ எவ்வளோ வரும்? 1,00,000 வருமா? ஸோ ஷேர் கேபிட்டல் பாக்ஸ பொறுத்தவரையும் ₹1,00,000 இருக்கணும். டசன்ட் மேட்டர் அந்த இது வந்து எப்படியெல்லாம் வருதுங்கிறதுல. ஸோ அது எப்படியெல்லாம் வருதுங்கிறதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஷேர் அப்ளிகேஷன். ஓகே. இப்ப நம்ம டிஸ்கவுண்ட் குடுத்துருக்கோம். அதையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி, அத வந்து நம்ம ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போடணும். ஓகே. பட் அது எப்படி போடுறாங்கங்கிறது, இந்த சாப்டர்ல அவ்ளோ டீப்பா நம்ம போகல. ஸோ இந்த டிஸ்கவுண்ட்டுங்கிறத காமிச்சா போதும். இங்க மட்டும். ஓகே. அந்த டிஸ்கவுண்ட் அவங்க எப்படி டாலி பண்ணி அந்த ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போட்டுருக்காங்கங்கிறது செகண்டரி. அது வந்து அட்வான்ஸ் லெவல்ல. நம்ம பேசிக் மட்டும் பார்க்கலாம். இப்ப ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல ₹24,000 போயிருக்கு. அந்த ₹24,000லேருந்து ₹20,000 எடுத்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்ல போடுறோம். ஸோ இப்போ இந்த 20,000 ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ இட் ஹாஸ் பீன் டெபிட்டட். அகெயின் திஸ் 20,000 ஹாஸ் பீன் டேக்கன் டு ஷேர் கேபிட்டல். ஸோ ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு போகிறதுனால அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே. அடுத்தது என்ன பண்றோம்? ஷேர் அப்ளிகேஷன் மணி நம்ம கலெக்ட் பண்றோம். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் சாரி பிஃபோர் தட் இந்த 4,000 நம்ம திருப்பி குடுத்துட்டோமா? அது ஒண்ணு கொஸ்டின்ல பார்த்தோம். தே ஹேவ் ரீஃபண்டட் த எக்ஸஸ் 2,000 ஷேர்ஸ் அமௌண்ட். ஸோ இங்க வந்து ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த 4,000 அது வந்து வெளியில போகுது கேஷா. பப்ளிக்கு நம்ம திருப்பி குடுக்குறோம். ஸோ கேஷ் இஸ் கோயிங் அவுட். இட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட். அண்ட் வேர் இட் இஸ் இன் ஷேர் அப்ளிகேஷன் பாக்ஸ். அதனால அத டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்ப அடுத்தது என்ன பண்றோம்னா, ஷேர் அலாட்மெண்ட். ஸோ எப்பவுமே வந்து டிஸ்கவுண்ட் ஆகட்டும், இல்ல பிரீமியம் ஆகட்டும். பிரீமியம்னா ஃபேஸ் வேல்யூ இப்ப இதுல ₹10 ஃபேஸ் வேல்யூ. அந்த ₹10 விட அதிகமா வச்சு ஷேர் இஷ்யூ பண்ணாங்கன்னா, அது ஷேர் பிரீமியம். பட் இங்க வந்து டிஸ்கவுண்ட். ஸோ பிரீமியமோ, டிஸ்கவுண்ட்டோ எதுவா இருந்தாலும் அது ஷேர் அலாட்மெண்ட்ல தான் அத காமிப்பாங்க. ஏன்னா, அந்த ஷேர் ஃபைனலைஸ் ஆகுறப்ப தான் டிஸ்கவுண்ட்ல குடுக்கலாமா, பிரீமியம்ல குடுக்கலாமாங்கிறதும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகே. அதுவரையும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குனவங்களுக்கெல்லாம் நம்ம ஷேர் ஹோல்டர் ஆவோமான்னே தெரியாது. ஓகேவா? நீங்க உங்க காலேஜ் அதுதான். நீங்க அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க. நீங்க அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணுவீங்களான்னு தெரியாது. அது மாதிரி தான் இங்கேயும் இந்த கம்பெனில அவங்க ஷேர் ஹோல்டர் ஆவாங்களா, மாட்டாங்களாங்கிறது இந்த ஷேர் அலாட்மெண்ட் அமௌண்ட் பே பண்றப்ப தான் தெரியும். ஓகே. அப்படி இந்த ஷேர் அலாட்மெண்ட் வந்து எவ்ளோ பே பண்ணணும்? 10,000 ஷேர்ஸ் இன்டு ₹2 பே பண்ணணும். ஓகே. அது ₹20,000 ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ்ல இருக்க வேண்டிய அமௌண்ட். பட் அதுல வந்து ஒரு ₹1 டிஸ்கவுண்ட். சாரி 1 செகண்ட். இங்க என்னன்னா, இன்னொரு விஷயம். சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த ₹10ங்கிறத இங்க அப்படியே ₹10 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இங்க வந்து என்ன இங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டிஸ்கவுண்ட் கன்சிடர் பண்ணி பேலன்ஸ் ₹9 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க டிஸ்கவுண்ட் பண்ணி அவங்க ₹9 குடுத்துருக்காங்க. தட் இஸ் 3 + 2 5 5 + 2 7 7 + 2 9. ஓகே. அதனால நாம இங்க என்ன பண்ணணும்னா, இந்த டிஸ்கவுண்ட்ல வந்து இங்க ₹1 குடுத்துடணும். சாரி. ₹2 இல்லையா? ஸோ ₹2 ஆக்சுவலா ₹30 வர வேண்டியது. பட் இங்க ஷேர் அலாட்மெண்ட்ல நம்ம ₹2 தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு ₹1 வந்து டிஸ்கவுண்ட். ஓகே. கரெக்ட்டு தான். ஸோ ஷேர் அலாட்மெண்ட்ட நம்ம ரிசீவ் பண்ற அமௌண்ட் 20,000. டிஸ்கவுண்ட் வந்து 10,000 குடுத்துருக்கோம். ஆனா ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 30,000 நான் சொன்னேன் இல்லையா? சுத்தி எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் நடுவுல ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்குள்ள போக வேண்டியது இவ்ளோ அமௌண்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டு போயே ஆகணும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, லைக் எவ்வளோ அமௌண்ட் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,000. ஸோ கேஷ் வந்து 20,000 உள்ள வரதுனால பேங்க் அக்கவுண்ட்ட டெபிட் பண்ணியிருக்கோம். அந்த கேஷ் எந்த பாக்ஸ்க்குள்ள போகுதோ, அத நம்ம கிரெடிட் பண்ணணும். ஸோ இந்த 20,000 வேண்டிய பாக்ஸ் எது? ஷேர் அலாட்மெண்ட் பாக்ஸ். ஸோ தட் இஸ் 20,000. அடுத்தது வந்து ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணி. இங்க இருந்து தான் நமக்கு ஆரம்பிக்கும். ஸோ ஷேர் ஃபர்ஸ்ட் கால பொறுத்தவரையும் அதுவும் ₹2 தான். ஓகே. ஸோ ஷேர் ஃபர்ஸ்ட் கால் மணி 20,000 நம்ம கலெக்ட் பண்ணோம். அண்ட் ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்ல இருந்து ஷேர் கேபிட்டலுக்கு போக வேண்டிய அமௌண்ட்டும் ₹20,000. பட் ஆனா நம்ம எவ்ளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து பேங்க் அக்கவுண்ட்ல 9,000 ஷேர்ஸ் இன்டு ₹2. அதாவது 1000 ஷேர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் கால் மணி ஒருத்தர் பே பண்ணல. ஓகே. 1000 ஷேர்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் கால் மணி ஒருத்தர் பே பண்ணல. அதனால அது கால் இன் அரியர்ஸா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் 9,000 ஷேர்ஸ்க்கான ஆ ஃபர்ஸ்ட் கால் மணி நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். அது போக இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, 200 ஷேர்ஸ்க்கான
ஃபைனல் கால் மணியும் இப்பவே பே பண்ணிட்டாரு. ஸோ ஃபைனல் கால் மணி எவ்ளோ? ஒரு ஷேருக்கு ₹3. ஸோ அதையும் அவரு இப்பவே பே பண்ணதுனால, அதுவும் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலா நம்ம 18,600 ரிசீவ் பண்ணியிருக்கோம். அண்ட் வராத அமௌண்ட் எவ்வளோன்னா ₹2,000. பட் இந்த அமௌண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கால் பாக்ஸ்க்குள்ள வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? இந்த 20,000. ஓகே. அண்ட் த கால் இன் அட்வான்ஸ் அக்கவுண்ட். அது வந்து இங்க போட்டு ₹600 நம்ம அட்வான்ஸா வாங்கியிருக்கோம். ஸோ இந்த என்ட்ரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் டோட்டலா அந்த அன்னைக்கு ரிசீவ் பண்ணோம். அதாவது ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ் பண்ற அன்னைக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இங்க காமிக்கணும். ஸோ அது வந்து 9,000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டும் அண்ட் ஃபைனல் கால் மணி 200 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்டும் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ வராத அமௌண்ட் எவ்வளோன்னா ₹2,000 அதாவது 1000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கால் மணி பாக்ஸ்க்குள்ள வேண்டியது 20,000. நம்ம அட்வான்ஸா வாங்குனது ₹600. ஓகே. இங்க இப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. இங்க இப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. பட் இத வந்து நீங்க அதாவது அந்த கான்செப்ட் புரிஞ்சு நீங்க என்ட்ரி போட்டீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. ஏன்னா, இங்க கால் இன் அரியர்ஸும் வருது, அட்வான்ஸும் வருது. இத நான் தனித்தனியா போட்டேன்னா, உங்களுக்கு இன்னுமே குழம்பிடும். அதனால தான் அத்தனையும் ஒரே இதுல போட்டேன். ஏன்னா, இது எல்லாமே ஒரே நாள் நடந்திருக்கு. அதனால நான் ஜாயிண்ட் என்ட்ரியா போட்டிருக்கேன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனல் கால்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டேட்டா டூ ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான என்ட்ரி. ஸோ ஷேர் ஃபைனல் கால் பாக்ஸ்க்குள்ள வேண்டிய அமௌண்ட் 30,000. அதிலிருந்து ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்க்கு வேண்டிய அமௌண்ட்டும் 30,000. ஓகே. அடுத்தது நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ இப்போ வந்து ஆல்ரெடி 200 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்ட ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிட்டோம். எப்போ ஃபர்ஸ்ட் கால் அப்பவே. ஸோ அதுக்கான அமௌண்ட்டு இந்த அன்னைக்கு வராது. ஃபைனல் கால் மணி கலெக்ட் பண்றப்போ வராது. ஸோ அந்த 200 அது போக இன்னொரு 1000 ஷேர்ஸ்க்கு வந்து அவர் ஃபர்ஸ்ட் காலும், ஃபைனல் காலும் பே பண்ணல. ஸோ அந்த 1000 ஷேர்ஸ்க்கும் இந்த 200 ஷேர்ஸும் போக பேலன்ஸ் 8,800 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட்ட மட்டும் தான் அந்த அன்னைக்கு நமக்கு கேஷா உள்ள வந்திருக்கு. தட் இஸ் 26,400. அது போக இந்த கால் இன் அட்வான்ஸ நம்ம இதோட சேர்க்கணும் இல்லையா? அங்க 600 வாங்கியிருக்கோம். அந்த அமௌண்ட்ட கொண்டு வந்து அது கால் இன் அட்வான்ஸ் பாக்ஸ்க்குள்ள இருக்கும். அத இந்த டேட்ல இங்க ஷேர் ஃபைனல் கால் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு வரணும். ஓகே. இப்ப டெபிட்ல வந்து எல்லாமே என்னன்னா, இது எந்த இடத்துல இருக்கோ அத மென்ஷன் பண்ணணும். ஓகே. இது கேஷா உள்ள வந்திருக்கு. 26,400 ஆல்ரெடி இந்த ₹600 கால் இன் அட்வான்ஸ் பாக்ஸ்க்குள்ள இருக்கு. 600. ஓகே. அந்த அமௌண்ட்டும், அதுக்கப்புறம் நமக்கு 1000 ஷேர்ஸ்க்கான அமௌண்ட் வராதது. இது ஏன் நம்ம டெபிட் பண்றோம்? டெபிட் வாட் கம்ஸ் இன் தான மேம். இது வந்து 3 கோல்டன் ரூல் ஆஃப் அக்கவுண்ட். அதாவது என்னன்னா, நம்ம ஷேர் ஃபைனல் கால் பாக்ஸ்க்குள்ள இவ்ளோ அமௌண்ட் போகணும். பட் அதுல இவ்ளோ அமௌண்ட் தான் வந்திருக்கு. இவ்ளோ அமௌண்ட் வரலங்கிறத நம்ம பேலன்ஸ் பண்றதுக்காக காட்டுறதுனால தான் நம்ம டெபிட்ல காட்டுறோம். ஓகே. ஸோ இந்த ₹3,000 நமக்கு வரல. ஸோ இதெல்லாம் டோட்டல் பண்றப்போ வில் கெட் ஷேர் ஃபைனல் கால் அக்கவுண்ட் as 30,000. ஓகே. ஸோ இதோட இந்த ஜர்னல் என்ட்ரி முடிஞ்சது. இவ்வளதான். வராத அமௌண்ட்ட அண்ட் ஏற்கனவே வாங்குன அமௌண்ட்ட எடுத்து நாம இப்போ ஷேர் ஃபைனல் கால் பாக்ஸ்க்குள்ள போடுறோம். இந்த வராத அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? இன்னும் அது வந்து ஃபோர்ஃபிட் பண்ணல. ஃபோர்ஃபிட் இன் த சென்ஸ் இந்த ஷேர்ஸ் வந்து இனி நாங்க உங்கள ஷேர் ஹோல்டரா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ இனி நீங்க பே பண்ணணும்னு நெனச்சாலும், பே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வர்றப்ப தான், இந்த அமௌண்ட் வந்து எங்க ரிசர்வ்க்கு போகும். திருப்பி ஷேர் ஹோல்டர்க்கெல்லாம் குடுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி அவர் பே பண்ண அமௌண்ட். ஓகே. அது வந்து ரிசர்வ்க்கு போகும். அந்த மாதிரி ஆல்ரெடி ஏற்கனவே எப்பவாவது அவங்க ஷேர் இஷ்யூ பண்ணி, அந்த மாரி ரிசர்வ்க்கு போயிருந்ததுன்னா, அந்த அமௌண்ட் எடுத்து இதுல பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ஃபிட் பண்ற வரையும். ஓகே. இல்லைன்னா, அது ஃபோர்ஃபிட் பண்ற வரை இத அப்படியே தான் வச்சிருப்பாங்க. ஸோ வித் திஸ் ப்ராப்ளம் இஸ் ஓவர் அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் உங்களுக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அண்ட் இப்போ யூடியூப்ல நியூ ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. நடுவுல நடுவுல உங்களுக்கு 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வரும். அந்த கொஸ்டின்ஸ்க்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அதுலயே ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க அந்த ஆப்ஷன்ஸும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ
If you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti, thank you once again.